தனுசு ராசி அன்பர்களே, 2026 மே மாதம் எப்படி இருக்க போகுது? அதுவும் குறிப்பாக தொழில், வேலை, வியாபாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது 10ஆம் அதிபதியை பார்க்கணும். அந்த 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு சூரிய பகவானோட சேர்ந்திருக்கார். இந்த சூரியன் என்பது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு 9க்குரியவன், பாக்கியத்தை தரக்கூடியவன். அவர் உச்ச பலத்தோட வலிமையாக 5ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் இணைவு பெற்று 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை தரக்கூடிய அமைப்பு தான். தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறது, சூரியன் புதன் இணைவு பெறுகிறது, அது 5ஆம் இடத்தில் இருக்கிறது. நல்ல விஷயங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது. ஒரு சேஞ்சஸ் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய தனுசுக்கு நிச்சயமாக உண்டு. ஒரு மாற்றம் என்பது உண்டு. அதாவது தொழில் ரீதியான மாற்றம், உத்தியோக ரீதியான மாற்றம், வேலை ரீதியான மாற்றம், வியாபார ரீதியான மாற்றம், இதெல்லாமே கண்டிப்பாக உண்டு. அதுவும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மே மாதம் தனுசு ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. ஏன்னா உங்கள் ராசிநாதனான குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கு. அப்போ உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் எல்லாமே லாபத்தை சார்ந்த மன மகிழ்ச்சி, சந்தோஷத்தை தரக்கூடிய செயல்பாடுகளில் தான் உங்கள் மனம் இருந்து கொண்டே இருக்கும். அதே சமயத்தில் சூரியன் உச்சமாக இருக்கார், பாக்யாதிபதி உச்சமாக இருக்கார், அது 5ஆம் இடத்தில் இருக்கார். ஒரு நல்ல பாக்கியத்தை தர காத்து கொண்டிருக்கிறது. அப்போ தொழிலின் மூலமாக, உத்தியோகம் மூலமாக, வேலை மூலமாக ஒரு கௌரவம், பதவி, புகழ் என்பது நிச்சயமாக உண்டு. அதாவது பங்கம் என்பது இல்லை. வேலை இருக்கு, என்ன கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும், டென்ஷன் இருக்கும். ஏன்னா சனி செவ்வாய் சேர்ந்துருக்கு, கொஞ்சம் கோபம் வரும், கொஞ்சம் ஆக்ரோஷம் வரும். ஏன்னா 2ஆம் அதிபதியோட 12ஆம் அதிபதி விரையாதிபதி சேர்ந்து இருக்கிறது. அது 4ஆம் இடத்துல இருக்குது, சுகஸ்தானத்தில் இருக்குது. அப்போ சுகத்தை பார்க்கணும், ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. மற்றபடி வேலை விஷயம் நன்றாக இருக்க போகிறது. ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய, மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லபடியாக இருக்கிறது. வியாபாரத்தில் நுணுக்கங்கள் நன்றாகவே இருக்கும். ஏன்னா புதன் சூரியனோடு சேர்ந்து புதன் ஆதித்ய யோகமும் இருக்கிறது. அதே சமயத்தில் 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மே மாதம் சொல்லுவேன். எப்போ வருது அப்படின்னா, இது மே மாதம் 11ஆம் தேதி 5ஆம் அதிபதி வலிமை பெறுகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்லவை நடக்கணும், ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும். ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை பெற்று தரக்கூடிய அமைப்பு, சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயத்தில் குழந்தைகள் நலனில் அக்கறைங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த தனுசு ராசி என்பர்கள். குழந்தைகளுக்காக ஏதாவது செட்டில் ஆகணும், அவங்க படிப்புக்கு செட்டில் ஆகணும், அவங்க ஆசைகள், கனவுகளை நிறைவேற்றணும். ஸோ இதை சார்ந்த எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் தனுசு ராசி, தனுசு லக்ன அன்பர்களுக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். அதே சமயத்தில் 9, 10 இணைஞ்சாலே தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்புகள் உண்டாக்கும். இப்போ நீங்கள் ஒரு வருஷமாக சம்பாதிச்ச ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் எடுத்து ஏதாவது ஒரு தர்ம காரியங்களில் ஈடுபடணும், பொது சேவைகளில் ஈடுபடணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாகவே இந்த தனுசுக்கு இருக்கும். தனுசுக்கு பொதுவாகவே தர்ம காரியங்களில் பொதுநல சேவையில் ஈடுபடணுங்கிற எண்ணம்ங்கிறது கண்டிப்பாக உண்டு. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. பட் இந்த மாதம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்து உங்களுக்கு ஒரு பெயரையும் புகழையும் பெற்றுத்தரக்கூடிய அம்சம் நல்லபடியாக இருக்கிறது இந்த மே மாதம் தனுசுக்கு. பொருளாதாரம் பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா, 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார், சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். குரு பகவான் ஒரு ராசியை பார்த்துட்ருக்கார். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அந்த குரு பகவானும் சனி பகவானும் பார்த்துக்குது. அப்போது பொருளாதார ஏற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. இந்த மே மாத இறுதியில் இருந்தே படிப்படியான முன்னேற்றம் தனுசு ராசி, தனுசு லக்ன அன்பர்களுக்கு. பொருளாதார ரீதியில் நீங்கள் துறை சார்ந்த எதில் இருக்கிறீங்களோ அதில் முன்னேற்றத்தை காணக்கூடிய அமைப்பு உங்கள் கண் முன்னாடியே வந்து நிற்கும். அதை கெட்டியாக பிடித்து கொள்வது தனுசுக்கு சிறப்பு.
அதே சமயத்தில் குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாமே சரியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு ஈகோ கிளாஸ் ஏதோ ஒரு வகையில் ஒரு வகையில் ஒரு தொந்தரவு இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது, குடும்ப உறுப்பினர்களோட ஒரு கருத்து வேற்றுமை இருக்குங்கிறவங்களெல்லாம் இந்த மே மாதம் இறுதியில் அது சரியாகும். அல்லது நீங்கள் ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு, கணவன்னா மனைவி விட்டு கொடுப்பது, மனைவி என்ன கணவன் விட்டு கொடுப்பது, 2 பேரும் சம்பாதிப்பது ஒரே குடும்பத்துக்காக தான் அப்படிங்கிற அந்த பொதுநல உணர்வுங்கிறது கண்டிப்பாக ஏற்படுத்தும். அப்போ குடும்ப உறவுகளில் இருந்து வந்த கசப்புணர்வுகள் விளக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மே மாதம் அப்படின்னு சொல்லுவேன். அதுவும் இறுதியில் வேலை நல்லபடியாக இருக்குன்னு அது சொல்லிட்டேன். வேலை பற்றி நீங்கள் பெருசாக பாதிப்பு என்பது இல்லை. வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக வேலை அமைத்து கொடுத்து விடும். ஏன்னா 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார். 6ஆம் அதிபதி உங்கள் ராசிநாதனோட சேருத. அப்போ உங்களுடைய முயற்சியால் கண்டிப்பாக வேலை இல்லாதவர்கள் அல்லது வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை நிச்சயமாக உண்டு. இதில் மாற்று கருத்து என்பது இல்லை. 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்கார், சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். 2ஆம் அதிபதி தனக்கு 3ஆம் இடமான இடத்துல இருக்கிறதுனால இந்த பழையது என்கின்ற அந்த விஷயத்தின் மேலே ஆர்வம் அதிகமாக இருக்கும் தனுசுக்கு. ஒரு வீடு வாங்கணும்னா பழைய வீட்டை வாங்கிட்டு அதை ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ அந்த பழசு அப்படிங்கிற தன்மை, வாகனம் அதே மாதிரி தான். பழைய வாகனங்களை வாங்கி ஓட்டி விட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ அந்த பழசு அப்படிங்கிற அந்த தன்மை என்பது நிச்சயமாக உண்டு இந்த தனுசுக்கு. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஹெல்த்துக்கு கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது சிறப்பு. ஏன்னா 6ஆம் அதிபதி ராசிநாதனோட சேருதல்லவா, அப்போது ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் தனுசு ராசி அன்பர்கள். ஏன் சொல்கிறேன்னா, ஆஃப்டர் குரு பயிற்சிக்கு அப்புறம் ராசிநாதன் 8ல் போய் மறைகிறார். அப்போது உங்களுக்கு மறைந்துள்ள சில விஷயங்கள், இதுவரைக்கும் ஹெல்த் சார்ந்த விஷயங்கள், அக்கறை எடுத்துக்கொள்ளாதவர்கள், சரியான உடற்பயிற்சி இல்லாதவர்கள், உணவு கட்டுப்பாடு இல்லாதவர்கள்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பேணி காக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். அப்போ என்னென்னா, ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக கொடுப்பீர்கள் அப்படிங்கிறது தான் அமைப்பு. தந்தை சார்ந்த விஷயங்கள், ஏன்னா தந்தை என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உச்சமாக உட்கார்ந்துருக்கார். அவர் 15ஆம் தேதிக்கு அப்புறம், மே 15க்கு அப்புறம் 6ஆம் இடத்துல போய் அமருது. அப்போது 6ஆம் இடம் என்பது எதிர்ப்பு, பகை அப்படின்னு சொன்னாலும் அரசாங்க காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அரசு வேலையாக இருக்கட்டும் அல்லது அரசாங்க காரியங்களாக இருக்கட்டும், அரசு வேலைக்கு போகணுங்கிற எண்ணம், ஆர்வம் அதிகமாக புலப்படுத்தும். அதிகார மையங்கள் கண்டிப்பாக உண்டு. அட்மினிஸ்ட்ரேஷன் அதில் நல்லபடியாக இருப்பீங்க. கடமையை கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தீங்கன்னா அதை அதாவது என்ன சொல்கிறது, ஒரு கட்டுப்பாடோட ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷனோட செய்து அந்த காரியத்தை அதை கச்சிதமாக முடிக்கக்கூடிய இயல்பு இந்த தனுசுக்கு கண்டிப்பாக உண்டு. கடவுளினுடைய அனுகிரகம் என்பது இயற்கையாகவே உங்களுக்கு உண்டு. ஏன்னா காலச்சக்கரத்தினுடைய 9வது வீடு தனுசு அல்லவா. அப்போ கண்டிப்பாக அந்த இறையாற்றல், அந்த இறைப்பணி, இதை சார்ந்த விஷயங்கள், நல்லது செய்யணும், தனக்கு ஏதாவது ஆனால் கூட மற்றவங்களுக்கு நல்லது நடக்கணுங்கிற எண்ணத்தை கொண்டவர்கள் இந்த தனுசு. கொஞ்சம் ஏமாறக்கூடிய தன்மையும் இந்த தனுசுக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவேன். வெளி மாநிலம், அந்நிய தேசம் சென்று வரக்கூடிய பாக்கியம் என்பது இந்த மே மாத இறுதிக்கு அப்புறம் கண்டிப்பாக உண்டு. யாரெல்லாம் கடந்த 1 வருடங்களாகவே நான் வெளியூர், வெளி மாநிலம் போகணும், வேலை பார்க்கணும் அல்லது வெளிநாட்டு தொடர்பு ஏற்படுத்தணும், அது அப்படியே டிலே ஆகிட்டு இருந்தது, நடக்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த இந்த தனுசுக்கு இந்த மே மாத இறுதியிலிருந்து வெளிநாட்டு தொடர்புகள், வெளி மாநில தொடர்புகள், வெளிநாட்டு நண்பர்கள், அந்நிய மதத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் மூலமாக அனுகூலத்தை பெறக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு. இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதம் நல்லபடியாக நல்ல நல்ல செய்திகள், நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய, குட் நியூஸ் கொடுக்கக்கூடிய
ஒரு நல்ல மாதமாக அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்னும் ஒரு துல்லிய பலன் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரு பர்சனல் ரீடிங்ஸ் எடுத்துக்கணும், ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.